கார்த்திகை தீபம் சீரியல் February 12 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ஐஸ்வர்யா மாயான்னு எல்லாருமா சேர்ந்து தீபாவை எப்படியும் பாட விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரூபஸ்ரீ ஒரு பிளானை சொல்கிறாங்க. அது கேட்டதுமே எல்லாருமே ஓகே இது சூப்பராக இருக்குது இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பண்ணிடலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூபஸ்ரீ கொஞ்சம் ரவுடிங்களை கூப்பிட்டு தீபாவோட போஸ்டர் இருந்தால் தானே தீபா தான் பல்லவிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ தான் அவள் பாடுறத பார்க்க கூட்டமும் வரும். இந்த போஸ்டர் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுல்ல. முதல்ல இங்கே இருக்கிற எல்லா போஸ்டரையும் கிழிச்சு எடுத்துருங்க. ஒரு போஸ்டர் கூட இருக்கக்கூடாது. தீபா தான் பல்லவிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ரூபஸ்ரீ அந்த ரவுடிங்கிட்டெல்லாம் சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா போஸ்டரையும் ஒவ்வொன்றா கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போஸ்டரையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்ருக்காங்க. பின்னாடியே ராஜா வராங்க. இவங்க போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இவங்க எதுக்காக போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கிட்ட போய் எதுக்காக போஸ்டர் எல்லாம் கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த போஸ்டர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிழிக்கிறோம், வேற எதையும் கிழிக்க முடியல, அதனால இந்த போஸ்டர் கிழிக்கிறோம் அப்படின்னு அந்த ரவுடிங்க நக்கலா பதில் சொல்லவும் திரும்ப திரும்ப ராஜா அவங்கள தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ராஜாவை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அவங்க எல்லாரும் திரும்பவும் போஸ்டர் கிழிக்கிறதுக்காக போயிடுறாங்க. ராஜா அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் விட்டால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் கார்த்திக்கு தீபா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜாவோட ஃபோன் அட்டன் பண்ணி சொல்கிறா ராஜா அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ள இங்கே நம்ம ஒட்டின போஸ்டர் எல்லாத்தையுமே கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல, நான் போய் கேட்டால் என்னையும் திட்டுறாங்க அப்படின்னு ராஜா சொல்ல சரி எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் அங்கே லொக்கேஷனை சொல்லிடுறாங்க. சரி நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஏன் சார் காஃபி குடிக்கலையா அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க வேணாம் வந்து குடிச்சுக்கிறேங்கிறாங்க. சரி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நேராக ராஜா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கவும் பாரு மாப்பிள்ள அந்த ரவுடிங்கெல்லாம் எப்படி போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு பாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல சரி வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி அந்த ரவுடிங்கிட்ட போய் எதுக்காக போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க கச்சேரி நடக்கக்கூடாது கூட்டம் வந்துடக்கூடாதுல அதுக்காக தான் போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கோம், உனக்கு என்ன? டே என்னடா வாங்கினது பத்தலையா, ஆளை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கியா, முதல்ல போங்க இங்கேருந்து, நாங்கள் இந்த போஸ்டர் எல்லாம் கிழிக்கணும் அப்படின்னு அவங்க திரும்பவும் போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்க கார்த்திக்கும் வந்து அவங்கள அடிக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அபிராமியோட ஃப்ரெண்டு அந்த வழியாக வரவும் இங்கே கார்த்தியை பார்த்ததும் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணி கீழே இறங்கி நின்று பார்க்குறாங்க. ஏமா எதுக்காக திடீர்னு காரை நிறுத்த சொன்னேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க இந்த பையனை பார்த்தா அபிராமியோட பையன் மாதிரியே தெரியுது, என்ன இது ரோட்டில் நின்று சரிசமா ரவுடி பசங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காரு, முதல்ல அபிராமிக்கு கால் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. அபிராமியும் அட்டன் பண்ணி நலமெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் சரி உன்னோட கடைசி பையன் கார்த்தி பிஸ்னஸை பார்த்துக்கிறான்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்க ஆமாம் கார்த்தி பிஸ்னஸ் எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு அபிராமி சொல்லவும் அப்படிப்பட்ட கார்த்தி இங்கே ரவுடி பசங்க கூட சேர்ந்து போஸ்டருக்காக சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் கார்த்தியா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நீ வேற யாராவது பார்த்துட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும் சரி இரு நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சண்டை போட்டது வீடியோ எடுத்து அப்படியே அபிராமிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து ரவுடி பசங்களும் கார்த்திகிட்ட அடி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மாப்பிள்ளை இப்போ என்ன மாப்பிள்ளை பண்ணுறது, எல்லா போஸ்டரையும் கிழிச்சிட்டானுங்க அப்படின்னு ராஜா சொல்லவும் சரி போஸ்டர் ஒட்டினாங்கல்ல அவங்ககிட்டயே திரும்பவும் கால் பண்ணி போஸ்டர் ஒட்டு சொல்டா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜா கால் பண்ணுறாரு. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சார் நீங்கள் போஸ்டர் ஒட்டினீங்கல்ல அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க, அதனால திரும்பவும் அதே இடத்துல எல்லாம் போஸ்டரெல்லாம் ஒட்டணும் அப்படின்னு ராஜா கேட்க சாரி சார் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியாது சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜா இந்த விஷயத்தை அப்படியே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி அதை கேட்டு ராஜா கிட்ட ஒரு ஐடியா சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தியும் கிளம்புறாங்க. கார்த்தி சண்டை போட்டுட்டு இருந்த வீடியோ பார்த்து அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க, அப்படி என்ன வீடியோ அது அப்படின்னு கேட்கவும் அந்த வீடியோ காட்டுறாங்க. எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க. தீபா மட்டும் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. இந்த தீபாவை பெரிய சிங்கர் ஆக்கணுங்கிறதுக்காக இவன் எப்படி ரோட்டில் இறங்கி சண்டை போடுறான்னு பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், இப்படி சீப்பாக ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்கான், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்ததுக்கு கார்த்தி எல்லாம் தீபாக்காக தான் பண்ணிகிட்ருக்காரு, அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கவும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றாத ஐஸ்வர்யாங்கிறாங்க மீனாட்சி. இப்போ எதுக்காக அவளை அடக்கிட்டு இருக்க, அவள் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டா, இந்த தீபாக்காக ஏன் புள்ள ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்ருக்கான், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், என் பிள்ளைய இந்த தீபாக்காக வேலை செய்கிறவனா மாற்றிட்டா அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க தீபா இங்கே தான் நின்றுட்டுருக்காங்கிறாங்க அருணாச்சலம். அவள் கேட்டால் கேட்கட்டுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கோம். தீபா அமைதி அப்படியே மேலே போயிடுறாங்க ரூம்க்கு. கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு பக்கம் ராஜா ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர வச்சு திரும்பவும் தீபாவோட போஸ்டரை எல்லா இடத்துலையும் ஒட்ட வைக்கிறாங்க. அவங்களும் ஒட்டிடுறாங்க.
உங்களுக்கு இந்த போஸ்ட் ஓடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு ராஜா கேட்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இது நம்ம ஆஃபீஸ் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போஸ்டர்லாம் ஒட்டி பிடிச்சிடுறாங்க. சரி நீங்கள் எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க. சரின்னு அவங்களும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கார்த்திக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சரிடா சூப்பர், அதே மாதிரி ஹாலுக்கு கூட்டமும் வரணும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வந்துருமாப்ல, ஆனால் நீ சொல்லிட்டு இருக்கும்போதே பாரேன், நம்ம புக் பண்ண ஹாலோட மேனேஜர் கால் பண்ணுறாரு, இரு நான் உனக்கு திரும்ப கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்னு மேனேஜர் சொல்லவும், ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கார்த்திக்கு கால் பண்ணி, மாப்பிள்ள மேனேஜர் உடனே நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ அங்கே வந்துடு, நான் நேராக அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்தியும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. கார்த்தி ராஜா 2 பேர்த்த பார்த்ததுமே கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு, இந்தாங்க நீங்கள் கொடுத்த அட்வான்ஸு, ஹாலெல்லாம் உங்களுக்கு தர முடியாதுங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஹால் பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லவும், கார்த்தி ராஜா 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.